எப்ப கிளம்ப போறீங்க? வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ளைட்லாம் புக் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் அங்க இருப்பேன். மேரேஜுக்கு முன்னாடியே வந்துருங்க. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பா வந்துடுவேன். நான் இல்லாம எப்படி? அந்த பொண்ணு மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தால. அந்த குட் நியூஸ் சொல்ல தான் நாங்க கால் பண்ணோம். மீனாட்சி மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டா. அப்படியா? சரி. ஆமாங்க, ஒரு வழியா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அடுத்த வாரத்திலேயே முகூர்த்த நாள் இருக்கு. அப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். மண்டபம்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குட் குட் குட். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். என் டீம் கிட்ட சொல்லி நானே மண்டபம்லாம் பார்க்க சொல்றேன். மதுரையிலேயே பெரிய மண்டபமா புக் பண்ண சொல்றேன். நீங்க நாள் மட்டும் பாருங்க போதும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க வந்துட்டாலே போதுங்க. மத்த வேலையெல்லாம் தானாவே நடக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதான் ஆதி இருக்கான்ல, அவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்ன இருந்தாலும் நீங்க கூட இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. இத்தனை நாளா ஆதி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிட்டா. ஆதியும் அந்த பொண்ணை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டதுலயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆமாங்க, ரொம்ப நல்ல குணமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, பார்க்கவும் லட்சணமா இருப்பா. நீங்க அந்த பொண்ணை பார்த்தது இல்லல்ல? இருங்க, ஆதி மீனாட்சியோட போட்டோ இருக்கா? இருக்குக்கா. அதானே, கட்டிக்க போற பொண்ணோட போட்டோ கூட இல்லாமலையா இருப்ப? சரி, அந்த போட்டோவை நீ அவருக்கு அனுப்பிச்சு வை. சரிக்கா. மாமா அனுப்பிட்ட பாருங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஏங்க, மீனாட்சி நம்ம ஆதிக்கு ஏத்த ஜோடியில? பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. சரியான ஒரு பொண்ணை தான் பார்த்திருக்கேன். சாதாரண ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கா. டிகிரி முடிச்சு கோல்டு மெடல்லாம் வேற வாங்கியிருக்கான்னு சொல்றீங்க. அதுவே போதும். பார்க்கறதுக்கும் லட்சணமா தான் இருக்கா. இப்ப கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சீக்கிரமா வரேன். நீங்க தேதியை மட்டும் குறிச்சிருங்க.